இருந்த இடத்தில் இருந்து நினைத்தாலும் கூட போதும். இந்த பிறவிக்கு வேண்டிய அருளும் பொருளும் நிறைவாக வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகா அப்படிங்கிற திரு நாமத்தான் நம்ம வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவையாவது சொல்லணும் அப்படின்னா கூட நம்ம பல ஜென்மங்கள்ல பல முறை தவம் செஞ்சிருந்தா மட்டுமே இந்த பிறவியில நம்ம வாழ்நாள்ல நம்ம ஒரு தடவையாவது முருகா அப்படிங்கிற இந்த திரு நாமத்தை நம்மளால சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கான வழிமுறைகள், டெக்னிக்ஸ் என்னன்னு தான் நம்மளாருக்கும் தெரியல. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அழகன் முருகனை ஆராதனை செய்தால் அழகு தானாக வரும். நம்ம எதை நினைக்கிறோமோ நம்ம அதுவாவே மாறுறோம். ஊரூரா போய் முருகன் புகழ பாடியவர் அருணகிரிநாதர் சுவாமிகள். எழுத்தென்னு பாடக்கூடிய புலவர்கள் ஒரு சிலரே. அதுல ஒருத்தர் தான் இந்த அருணகிரிநாதர் சுவாமிகள். எப்பவுமே நூலை எழுதின ஆசிரியர் தான் அதுக்கான பெயரையும் வைப்பாரு. ஆனா திருப்புகழ் அப்படிங்கிற பெயரை வச்சது முருகப்பெருமான், அதை தொடர்ந்து எழுதியது அருணகிரிநாதர் சுவாமிகள். எப்பவுமே ஒரு விநாயகர் துதி எழுதிட்டு தான் மற்ற பாடல்கள்லாம் எழுதுவாங்க. ஆனா அருணகிரிநாதர் சுவாமிகள் எழுதிய முதல் பாடல் முத்தான பாடல் முத்தை தரு பக்தி திருநகை அப்படிங்கிற அந்த முருகன் பாடல். அதுக்கப்புறம் தான் அவர் கைத்தல நெருகணி அப்படிங்கிற இந்த விநாயகர் துதியை அவர் எழுதினாரு. இந்த கைத்தல நெருகணி அப்படிங்கிற இந்த பாட்டுல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய புள்ளி வச்ச எழுத்துக்களை விட்டுட்டு மற்ற எழுத்துக்களை எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 எழுத்துக்கள் வரும். 100 அப்படிங்கிற எண்ணிக்கை விநாயகரை குறிக்கும், 200 அப்படிங்கிற எண்ணிக்கை ரெட்டை பிள்ளையாரை குறிக்கும். எப்பவுமே 1 விட 2 ரொம்ப விசேஷம்.